ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி எங்கள் மாமியார் வீட்டில் மண்பானையில் செஞ்ச சோறு எனக்காக மண்பானையில் வச்சாங்க. மண்பானையில் வச்சா நல்ல உதிரி உதிரியாக வரும், அதே நேரம் காஞ்சி போன மாதிரி இருக்காது, நல்லா கொட்டை கொட்டை அரிசியாக இருக்காது, ஈஸியாக நசுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாம் உதிரி உதிரியாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உதிரி உதிரியாக வச்ச சாதம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் அதில் போட்டுக்கிறோம். அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 5-6 விசில் வச்சோம் அப்படின்னா அந்த பருப்பெல்லாம் மொட்டு மொட்டாக தெரியாமல் எல்லாம் நல்லா நசுங்கிரும், ஒன்றாயிரும். அந்த மாதிரி சாம்பார் வச்சுருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுருக்காங்க, வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு. எனக்கு எப்போவுமே சாம்பார் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அப்பளமும் இருக்குது, ஒரு அப்பளம். அப்புறம் இது எல்லாத்தையும் விட மேலே நம்ம கொஞ்சம் பக்கோடாவும் சாப்பிட போகிறோம். எனக்கு பக்கோடா ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு தனி பிளேட்டில் பக்கோடா வச்சுக்கிறோம். உங்களை எத்தனை பேருக்கு ஆனியன் பக்கோடா பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஃபேமஸ்ஸு, நீங்கள் திருநெல்வேலி சைடு போனீங்கன்னா குரு ஊறுகாய் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ குருவில் பூண்டு ஊறுகாய். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட சாப்பாடு. சாம்பார் ரைஸு, பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் பக்கோடா, அப்புறம் அப்பளம். டேஸ்ட் அல்டிமேட்டாக தான் இருக்கும். ஸோ இது எங்கள் பொங்கல் லீவில் போனப்போ எடுத்தது. இப்போ செய்யும் போதே பயங்கர டெம்டிங்காக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டில் இதே மாதிரி என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.